ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ண இனிமே நம்ம ஆதார் சென்டர் முன்னாடி போயிட்டு ஒரு நாள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே நம்முடைய மொபைல் வச்சிருந்தா போதும். கையில மொபைல் இருந்தா போதும். அந்த மொபைல வச்சுட்டு 5 நிமிஷத்துல நீங்க கரெக்ஷன் பண்ண முடியும். ஆமாங்க. இந்த வீடியோவுல அத பத்தி தான் நாம தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். நீங்களும் மொபைல் வச்சுட்டு இத கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான அழுத்திக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி வீடியோ, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ அந்த மாரி போடும்போது, உங்களுக்கு யூடியூப் கரெக்ட்டா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தும். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அதில மை ஆதார் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மை ஆதார்ன்றத கரெக்ட்டா டைப் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில நீங்க மை ஆதார்ன்றத பாருங்கன்ற நான் பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். அத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்ட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாரி தான் வரும். சரிங்களா? லோட் ஆயிட்டு, உங்களுக்கு இது கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கீழ பாருங்க. ஆதார் அப்டேட் இருக்கா? அதுக்கு கீழ கெட் ஆதார் அப்படின்னு இருக்கா? இங்க இப்போ உங்களுக்கு நானு மார்க் பண்ணி காட்டுறேன். அதில பாருங்க. இங்க பாருங்க. கெட் ஆதார்ன்றதுல புக் ஆன் அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு இருக்கா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில பாருங்க டிக் பண்ணியிருக்கேன். புக் ஆன் அப்பாயின்ட்மென்ட்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆயிட்டு, இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க இந்த மாரி வந்துரும். சரிங்களா? இதில பாருங்க எல்லா ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் ஆதார் நீங்க எடுக்கணுமா? இல்ல நேம் அப்டேட் பண்ணணுமா? இல்ல அட்ரஸ் அப்டேட் பண்ணணுமா? மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணுமா? இமெயில் ஐடி அப்டேட் பண்ணணுமா? டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணணுமா? ஜெண்டர் அப்டேட் பண்ணணுமா? இல்ல பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணுமான்னு மொத்த டீட்டெயிலும் குடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபீஸும் குடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. இப்ப நமக்கு வந்து அதுக்கு கீழ பாருங்க செலக்ட் அப்படின்னு இருக்குங்களா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய லொக்கேஷன செலக்ட் பண்ண சொல்லும். சரிங்களா? இந்த ஆதார் சென்டர் எங்க இருக்கோ, அத செலக்ட் பண்ண சொல்லும். அத நீங்க கிளிக் பண்ணி இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க நம்மளுக்கு சென்னைன்றது வந்து இருக்கு. எல்லா ஸ்டேட்டோடைய இதுவும் இருக்கும். தமிழ்நாடு, அதுக்கப்புறமா கர்நாடகா, கேரளா இந்த மாரி வேர்ல்டுல இருக்க எல்லா ஸ்டேட்டும் தான் இந்த மாரி இருக்கும். இதில நாம வந்து இங்க பாருங்க சென்னை 10 ஸ்கொயர் மைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டூ புக் அப்பாயின்ட்மென்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க ரவுண்ட் மார்க் பண்ணேன் பார்த்தியா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆயிட்டு இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இங்க பாருங்க இந்த மாரி வந்துரும். இதில நீங்க என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும்னா, மேல அந்த ஆதார் அப்டேட்க்கு அப்படின்றதெல்லாம் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டாம். அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தா, மொபைல் நம்பர்ன்றத என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்ச்சா கோடு சரிங்களா? கீழ இருக்கிற கேப்ச்சா கோட கரெக்ட்டா எடுத்து அதில என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கன்டின்யூ சரிங்களா? ஜெனரேட் ஓடிபின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வரும். சரிங்களா? ஓடிபி எடுத்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கணும். இந்த இங்க பாருங்க ஓடிபி இந்த மாரி தான் வரும். ஓடிபி ஆப்ஷனு. இதில வந்து நீங்க ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு, வெரிஃபை ஓடிபின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே இந்த மாரி தான் உள்ள வரும். இப்ப பாருங்க மேல ரெசிடென்ட்ஸ், நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ஆர்ஐ, ஃபாரின் நேஷனல் அப்படின்னு இருக்கா? நம்ம ரெசிடென்ட் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்தியாவுக்கு வெளிய நான் என்ஆர்ஐயா இருந்தா என்ஆர்ஐ கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல ஃபாரினர் நேஷனலா இருந்தா அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழ பாருங்க அப்பாயின்ட்மென்ட் டைப் வந்து அப்டேட்ன்னே இருக்கட்டும். ஏன்னா நம்ம பேர, அட்ரஸ் தான் அப்டேட் பண்ண போறோம். நீங்க ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பர கரெக்ட்டா போட்டுக்கோங்க. ஆதார் கார்ட்ல என்ன பேர் இருக்கோ அத போட்டுக்கின்னு கீழ டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் கார்ட்ல இருக்கிறத போட்டுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ன்றது அப்படியே இருக்கட்டும். அதில எந்த சேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணாதீங்க. பண்ணாம கீழ ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டேட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட்ட வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ வந்து சிட்டி எந்த சிட்டியோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழ வந்து ஆதார் சேவா அதாச்சும் ஆதார் சென்டர் பேர் எதுவோ அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க நான் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு கீழ காட்டுறேன் பாருங்க. ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் அதில இருக்க பேரு சரிங்களா? இங்க பாருங்க தமிழ்நாடு, மதுரை, ஏஎஸ்கே மதுரை அப்படின்னு மொத்தமும் நானு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுக்குறேன்.
கொடுத்த உடனே உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணலான்றத நேம் அப்டேட் பண்ணிக்கலாம், ஜெண்டர் அப்டேட் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, பயோமெட்ரிக்கு எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபீஸு. பயோமெட்ரிக் வந்து ரூ. 125 நீங்கள் ஃபீஸ் பண்ணுற மாதிரியா இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து ரூ. 75 சரிங்களா? ரூ. 75 நீங்கள் ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா? இப்போ நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அதை செலக்ட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த ஃபீஸ் காட்டுது பாருங்கள். சரி, பயோமெட்ரிக் சேர்த்து பண்ணது ரூ. 125 ஃபீஸுன்னும் காட்டிடுச்சு சரிங்களா? இப்போ நம்ம தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? எது அப்டேட் பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நேம், நம்ம வந்து நேம், அதுக்கப்புறமா அட்ரஸ், பயோமெட்ரிக் இது 3ம் அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா? இப்போ பாருங்கள், நியூ நேம் அப்படின்னு இருக்கா, அங்கே வந்து நீங்கள் என்ன நேம் சேஞ்ச் பண்ணணுமோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஐடி பாயிண்ட் ப்ரூஃப் கேட்டுக்குது பாருங்கள். இதில் வந்து அந்த நேம் எது கரெக்டாக இருக்கோ அந்த ப்ரூஃபை வைக்கணும் சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் நேம் புதுசாக இது பண்ணுறத வந்து நேம் என்ட்ரி பண்ணிங்கன்னா ஐடென்டி ப்ரூஃபில் பாருங்கள், உங்களுடைய மார்க் ஷீட்டு, டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேர் எந்த சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்கோ அந்த அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, இதில் டிரைவிங் லைசன்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா? இங்கே பாருங்கள், மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, ஓட்டர் ஐடியும் கொடுத்துருக்காங்க சரிங்களா? நான் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கினேன். டிரைவிங் லைசன்ஸில் ஓட்டர் ஐடி. அது கீழே அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் வந்து பின் போட்டுக்கோங்க சரிங்களா? எந்த பின்னோ அந்த பின் போட்டுக்கோங்க. அப்புறமா வில்லேஜ், டவுன், சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் சரிங்களா? அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், பில், ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நம்பரு, எந்த ஸ்ட்ரீட்டோ அது, லேண்ட்மார்க்கு, ஏரியா, லோக்கல் செக்டர் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது சரிங்களா? இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், பேங்க் புக்கு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அட்ரஸ் ப்ரூஃப் சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கும் நான் வந்து ஓட்டர் ஐடியே செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதில் கரெக்டாக இருக்கோ அட்ரஸ்ஸு அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? இங்கே பாருங்கள், மொத்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட்டுக்குள்ளே போய்டும். இங்கே பாருங்கள், அப்பாயின்மெண்ட் டேட்டுக்குள்ளே வந்துடுச்சுங்களா? நீங்கள் எந்த அப்பாயின்மெண்ட் டேட் இந்த ரெட் கலரில் இருந்துச்சுன்னா ஃபில் ஆகிட்டு இருக்குன்றது அர்த்தம். ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் காலியாக இருக்குன்றது அர்த்தம். அப்பாயின்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே வந்தீங்களான்னு இங்கே பாருங்கள், மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எந்த டைப்பு, ஆதார் சேவா எந்த சென்ட்ரு, அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் டைப்பு, டைமு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நியூ ஆதார் நேமு, பழைய நேமு, புதிய நேமுன்னு மொத்தமும் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க. சப்மிட்டுன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு போகும். பேமெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்களன்னா உங்களுடைய அந்த டேட் எந்த டேட் கொடுத்தாங்களோ அந்த டேட்டுக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்களன்னா போதும். ஒரே 5 நிமிஷத்தில் உங்களுடைய வேலை முடிஞ்சிடும். ஒரு நாள் முழுசும் நீங்கள் நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இவ்வளோதாங்க. இதுக்கு போயிட்டு நீங்கள் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரே 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் போயிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்களும் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.